40 நாளாக தமிழக வெற்றி கழகத்தில் பயணம் பண்ணுறேன். ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்றத்தில் காந்தி மார்க்கெட் பகுதி கழக செயலராக இருந்தேன். அவங்க கூட்டணி சரியாக அமைக்காத காரணத்தினால எங்களுக்கு தாவேகா பிடிச்சிருக்கு, இளைய தளபதி பிடிச்சிருக்கு. அந்த இயக்கத்தில் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் நான் கட்சியில் இருந்தேன். இந்த 40 நாளாக கட்சி பணிகள் என்னால் முடிந்த அளவுக்கு மாவட்டத்தில் என்னால் ஓரளவுக்கு டெய்லி ஒவ்வொரு மீட்டிங்கு மற்ற நிகழ்ச்சி இதிலெல்லாம் கலந்து கொண்டேன். அதில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நிர்மல்ங்கிறவர் எனக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி கரிகாலனோட நீங்கள் சேர்ந்து பயணம் பண்ணாதீங்க, சேர்ந்து பயணம் பண்ணால் உங்களுக்கு அரசியல் இது கிடையாது, நீங்கள் சவக்கத்து கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள், நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து தான் பண்ணணும், அப்படி இல்லாட்டி நீங்கள் எப்போவுமே சும்மா தான் இருக்கணும் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு மாவட்ட செயலாளர் கிழக்கு தொகுதியில் யாருக்கும் அறிவிக்கலை, கரிகாலன் தான் பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. எப்போ கிழக்கு தொகுதியில் மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு கீழே நான் பயணம் பண்ண ரெடியாக இருக்கேன், அதுவரை நான் நண்பர்களாக கரிகாலன் கூட நான் அரசியல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். நேற்று மலக்கோட்டை கிழக்கு தொகுதி சார்பாக தளபதிக்கு 52வது பிறந்த நாள் விழாவுக்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த ஆலோசனை கூட்டம் எப்படி நிகழ்ச்சி நடத்துறது போகிறது, கிழக்கு தொகுதியில் 22 வார்டுலையும் ஒவ்வொரு வார்டுலையும் நம்ம எப்படி 52 நிகழ்ச்சி நடத்தணும் 52 பிறந்த நாளுக்கு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம், ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு 200 பேர் கலந்துக்கிட்டாங்க நிர்வாகிகள். டெய்லி ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தோம். நிகழ்ச்சி ஒரு 9:30 மணிக்கு முடிஞ்சிருச்சு. முடித்ததுக்கப்புறம் நான் சங்கீதாஸ் ஹோட்டல் வரையும் சாப்பிட்றதுக்கு நான் போயிட்டேன். 10:45 ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து அடித்தாங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா அடித்தாங்க. அப்போ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் நம்பர் கேட்டாங்க, நம்பர் இல்லைன்னு சொன்னேன். உங்கள் வீட்டுக்கார நம்பர் எப்படி இல்லைன்னு உனக்கு தெரியும், உங்கள் நம்பர் வச்சுருப்ப கொடு அப்படின்னு கேட்க. இல்லைங்க உண்மையில் நம்பர் இல்லை, மீட்டிங் போயிட்டாங்க, அவங்க லேட்டாக வந்துடுவாங்க, வேணா வாங்க அப்படின்னு. உன் புருஷனையும் உன்னையும் கொலை பண்ணாமல் விட மாட்டேன், எங்களுக்கு எதிராக செயல்படுறாரு, அதனால் அவனை கத்தியால் குத்தி கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. அதோட புட்டேஜ் என்கிட்ட இருக்கு, வீடியோ பேசியிருக்காங்க. இது கரிகாலனோட சேர்ந்து நீங்கள் பண்ணக்கூடாது, எங்கள் கூட சேர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரசியல் பதவி கிடைக்கும், அதுவும் சவுக்கத்து கூட தான் சேரணுமோ. அதுவும் நிர்மல் சதீஷ் இவங்க 2 பேருமே பேசுகிறாங்க. அவங்க யாரோட ஆதரவு இல்லை. இப்போ நான் தளபதிக்காக தான் கட்சிக்கு வந்தேன், இங்கே குரு பாலிடிக்ஸ்க்கெல்லாம் நான் வரல. நான் இன்னும் சொல்ல போனால் நான் ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவன். எங்கள் மாதிரி ஆள் அரசியலுக்கு வரதே பெரிய விஷயம். அதனால் இவங்க சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். 6-7 பேருக்கு சார் வந்தாங்க, செம்ம போதை, எல்லாத்துக்குமே போதை. வந்த சொல்ல ஃபோன் நம்பர் கேட்டாங்க, ஃபோன் நம்பர் இல்லைன்னு. இல்லை உன்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கும் கொடுமான்னாங்க. இல்லைங்க சார் ஒரு மீட்டிங் வேலையை போயிருக்கிறாங்க வந்துடுவாங்கன்னு. இல்லை உங்களையும் உங்கள் வீட்டுக்காரையும் குத்தி கொலை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம், நாங்கள் யாருமே பார்க்க மாட்டோம் அப்படின்னு உள்ள காருக்குள்ளே பிராந்தி பாட்டில் கீறு பாட்டில் கத்தி எல்லாமே கிடந்துங்க சார் உள்ள. நான் பதஷ்டப்பட்டு அழுதுகிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டு பக்கம் போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் பையன் வந்தாப்புல. இதுதான் சார் இது மிரட்டல் கொலை மிரட்டல் சட்டப்படி நடவடிக்கைனா வீடியோ போட்டு வச்சு பார்த்துக்க சொல்லியாச்சு. அவங்க எவிடன்ஸ் எல்லாமே இன்ஸ்பெக்டர் சார் கொடுத்தாச்சு. ஆமாங்க சார், இந்த எல்லாமே கூடி போதே இருந்தாங்க. என் பேர் பவானி. அதிமுக அமமுகவிலிருந்து தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு சொந்த கட்சியினரே மிரட்டல் விடுப்பதாக தற்போது செய்தியாளர் சந்திப்பின் மூலம் தெரிவித்திருந்தார்கள். அந்த காட்சிகளை பார்த்தோம்.